நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா சார் என்ன கேட்டாரு? ஏன் நடுவில் கிளாஸ் விட்டு கட் அடிச்சுட்டு போறேன்னு கேட்டாரு. ஏன்னு சொன்னியா? சார் என்ன சொன்னாரு? அப்பாவை கூட்டணும்னு சொன்னாரு. சொன்னியா உன் சிங்கக்குட்டி கிட்ட? பார்ட்டின்னு வண்டியில இருந்து இறங்கல, வந்ததும் சொல்லணும். ஹாய் கைவாம். சன்னி இங்கிலீஷ்லாம் பேசுது. ஆமா யா, மிஸ்ஸை பார்த்து கத்துக்கிட்டோம் யா. இனிமே ஹாய் பாய் தான். எங்கடா யாரையுமே காணோம்? அதான் நாங்க கேட்கலாம் இருந்தோம். எங்க காபி புட்டி டாட்டா எல்லாம் தெரியல. வாங்க மிஸ் வரத்துக்குல நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம். யாரா அது புத்தகம் இல்லாம ஸ்கூலுக்கு வருது? ஏய் அது நம்ம பிக்கு சார்ரா. ஓவியம் எதுக்கு இவ்வளவு காலையிலேயே ஸ்கூலுக்கு வருது? அதானே, ஆளே இல்லாத டீ கடையில பார்ட்டி யாருக்கு டீயா தருது? குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். என்ன ஸ்போர்ட்ஸ் டே பிராக்டிஸா? ஆமா சார். என்ன உங்க பிடி டீச்சர் வரலையா? அவங்களுக்காக தான் சார் வெயிட்டிங். நானே உங்களுக்கு கோச் பண்ணுவேன். உங்க மிஸ் தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு தான் பாக்குறேன். சார் நீங்க ஸ்போர்ட்ஸ் மேனா? ஆமா, நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததே ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான். அப்படியா சார்? ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன கேம் சார் ஆடுவீங்க? நான் ஆடாத கேமே இல்ல சார். என்னன்னு சொல்லுங்க சார். பம்பரம் சார். நான் தரையில படாமலே கோர்ஸ் எடுப்பேன் தெரியுமா? சார் கையில சுத்தீங்களா சார்? அப்புறம் களக்காடு ஜில்லா சாம்பியன் நானு. வேற என்ன சார்? சிகரெட் அட்டைய வட்டக்கல் வச்சு விட்டனா செதறிட்டு போவோம். அப்படியா சார்? எங்களுக்காக ஒரு வேற ஆட்டம் ஆடுங்க சார். யாருக்காவது பாண்டி ஆட்ட கோடு போட தெரியுமா? கோடு போடுங்க. எனக்கு தெரியும் சார், நான் போடுறேன் சார். ரைட்டா ரைட்டு. ரைட்டா ரைட்டு. ரைட்டா ரைட்டு. ரைட்டா ரைட்டு. சில்லி குர்ரா. சூப்பர் சார். இருங்க இருங்க, இதெல்லாம் ஒரு ஆட்டமா? எரிப்பந்து, புளியார் பந்து, கிட்டி புல்லு, ஐஸ் பாலு, கள்ளம் போலீஸு, கண்ணாமூச்சி ரேரு, ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ புத்திச்சான், 7 ஸ்டோன்ஸ், பட்டம், கோலி, வட்டக்கல்லு, இதுல எல்லாம் சுத்துப்பட்டி 8 கிராமத்துலயும் என்ன பார்த்தா போயிடுவாங்க. இப்போமா சார்? ஆமா இப்பவும் தான். பெரியவங்க யாருமே உங்களை ஆட்டத்துல சேர்த்துக்கிறது இல்லையா சார்? ஏய் இந்த கிண்டல் தானே வேணான்றது. அது இல்ல சார், எல்லாமே எங்க விளையாட்டா சொல்றீங்களே. ஒரு ஃபுட்பால், வாலிபால். வாலிபாலா? நானா? என்ன நக்கலா? சாரி சார். ஏய் வாலிபால்லாம் நெட்டுக்கு வச்சா ஒத்துக்க மாட்டாங்க, நெட்டுக்கு மேல அடிக்கணும் இல்ல சார்? ஏய் இப்படிலாம் கலாச்சிங்க நான் விளையாட வர மாட்டேன். சாரி சார், சாரி சார். எதுனா விளையாட வாங்க சார். சரி சரி, இவ்வளவு தூரம் சாரி கேட்கறதுனால நான் விளையாடுறேன். என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாம்பூச்சி ஆடலாமா சார்? யார் ஒளியறது யார் கண்ணை பொத்துறது? சாபுத்ரி போட்டு பாத்துருவோம் சார். சரி வாங்க. சாபுத்ரி. நான் போயிட்டேன். சாபுத்ரி. நான் போயிட்டேன். சாபுத்ரி. நான் போயிட்டேன். நீ போயிட்டா? சாபு ஏ கைவம் கலன் சாப்பிட போறா. கல்யாணம் சாப்பிடு சார். சாபுத்ரி. சார் நீங்க தான் சார் அவுட். சார் ஓகே. என்ன புத்தகம் சார்? ஆமா சார். சரிடா. 1 2 3 4 5 6 7 49 50. வரப்போறேன் வரப்போறேன் வரப்போறேன். எல்லாம் ஓட்டாங்களா? எங்க ஒழிச்சிருப்பாங்க? அவுட்டே. அங்கேயும் காணும். ஏய் குட் மார்னிங் சார். ஏய் எத்தனை வாட்டி குட் மார்னிங் சொல்வீங்க? எல்லாரும் எங்க போனீங்க? என்ன சார்? ஐஸ் பால் விளையாடணும்ல. என்ன சார் சொல்றீங்க? உங்க கூட நாங்க எப்ப ஐஸ் விளையாடணும்? ஏய் நீங்க கூட ட்ராக் ஷூட் போட்டிருந்தீங்களாடா? ட்ராக் ஷூட்டா? சார் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு நாங்க இப்பதான் சார் ஸ்கூலுக்கு வரோம். ஏய் நம்ம தான்டா பேசணும். இல்லையே சார். என்ன நீங்க எப்போ பாத்தீங்க? போன டிராயிங் பீரியட்ல சார். நான் பார்த்து விளையாடுனேனே. சார் இங்க பாத்தீங்க? ஆமா. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சொல்லலாமா? சொல்லுங்கடா. இந்த ஸ்கூல்ல
பேய் இருக்குது சார். என்னது பேயா? ஆமா சார், அதுதான் பசங்க மாதிரி அழகன் சார் மாதிரி HM சார் மாதிரிலாம் வந்து காலையில தண்ணீர் கிட்ட விளையாடும் சார். கண்டிப்பா அது வழியா தான் சார் இருக்கும். சார் எதுக்கும் சாயந்தரமா மசூதி போய் ஒரு தாய்த்தி விடுவாங்க சார். வாங்க போலாம். பேய் இருக்கா? ஐயோ. May I come in, sir? Yes, come in. சார் வணக்கம் சார். வணக்கம். உட்காருப்பா. பரவாயில்லை சார். ஐயா, மாண்புமிகு மானமிகு உட்காரும். வா தமிழு. வணக்கம் சார். உட்காரும். இருக்கட்டும் சார். அட உட்காரியா. ஐயா இப்படி ஒவ்வொருத்தரா கூட்டு உட்கார வைக்கிறதுக்குள்ள பெல் அடிச்சிரும் போல இருக்க. விஷயத்த சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, சம்யுக்தாவை ஒரு நிரந்தர ஆசிரியரா நம்ம ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நானும் அழகனும் முடிவு பண்ணியிருக்கோம். அது எப்படி முடியும்? கவர்மெண்ட் கோட்டா இல்லையே. அதத்தான் நானும் அழகனும் சேர்ந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா எடுக்கலாம்னு. அது எப்படி? ஓ, நான் தான் முடிவு பண்ணேன். அத சொல்லவே இல்லையே. நீங்க முடிவு பண்ணா அதுல ஏதாச்சும் காரணம் இருக்குமே. அதான். அப்போ இதுக்கு மேல பேசுறது ஒண்ணு இல்ல. ஐயா சொன்னா சரிதான். ஸ்டாலின், சம்யுக்தாவோட நேர்மையும் உழைப்பும், அதை விட அவங்க டெடிகேஷன், இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருப்பாங்கன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல சார், ஒரு சில மாணிக்கங்கள் அபூர்வமா கிடைக்கிறப்போ நம்ம பள்ளிக்கூடத்துல அந்த மாணிக்கங்களை பதிச்சுக்கிட்டா நம்ம பள்ளிக்கூடம் பிரகாசமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதனால மாணவர் சமுதாயம் மிக பெரிய பலனை பெறும் சார். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சார். ஐயோ தமிழு, அவன் ஒரு வாசமா சொன்னான், லைனா பேசினான் ஐயா. பராசக்தி சிவாஜி மாதிரி பக்கம் பக்கமா பேசினான் ஐயா. இத போய் ஒரு வாசம்னு சொல்றியே, அநியாயமா. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். சார் இத சம்யுக்தாட்ட சொல்லிட்டீங்களா? நான் சதா கிட்ட பேசுறேன் சார். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். யோ, நான் சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க ஐயா. சார் அவங்களுக்கு இங்கெல்ல செட் ஆகுது சார். ஏன்பா, ஏன் இந்த கொலவெறி? நாங்க தான் பேசுறோம் சொல்றோம்ல, ஆரம்பத்திலே செட் ஆகாதுன்னு அபசகுணமா பேசுறேன். சார் அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க இந்த வேலையில சேர மாட்டாங்க சார். புரியுது ஸ்டாலின், உன் ஃப்ரெண்டு தானப்பா, பேசிப்பாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்குப்பா. கஷ்டம் சார். என்னப்பா முயற்சியே பண்ணாம இப்படி சொல்ற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க இந்த வேலையில சேர மாட்டாங்க சார். புரியுது ஸ்டாலின், உன் ஃப்ரெண்டு தானப்பா, பேசிப்பாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்குப்பா. கஷ்டம் சார். என்னப்பா முயற்சியே பண்ணாம இப்படி சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல சார். அவங்கள சேர்க்கவே கூடாது நாங்க சொல்லியிருந்தா அவங்கள சேர்த்தா ஒண்ணு சார் அடம் பிடிச்சிருப்பாரு. நாங்க சேர்க்கலாம்னு சொன்னதுனால சார் மாத்தி பேசுறாரு. இங்க பாருங்க, சும்மா விவரம் முறையா பேசாதீங்க. யோ ஸ்டாலின், நீ சொல்லி அவங்க சேர்ந்ததாக இருக்கட்டும்யா. அந்த பேரையும் புகழையும் நீ எடுத்துக்கோ. எங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்ல டீச்சர் வேணும், அவ்வளவுதான். சார் நான் கிளம்புறேன் சார். பேச்சு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன ஸ்டாலின், நீயே இப்படி கோவிச்சுக்கிற? எப்பவுமே வரம் கொடுக்காத சாமியார் இப்ப வரம் கொடுக்குது. நீ எப்பவுமே திருநீர் கொடுக்கிற பூசாரி இப்ப கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. சார் அவங்க இங்க சேர மாட்டாங்க சார். அவங்களுக்கு இங்க செட் ஆகாது. ஆமா, உன்னோட செட் ஆகாது. வேண்டாம் சார், நான் இங்க வம்புக்கு வரல. யோ, என்னையா ஓவரா துள்ற? உன் ஃப்ரெண்டாச்சேன்னு உன்கிட்ட ஒரு கருத்து கேட்டோம், அவ்வளவுதான். உடனே நீயே முடிவு பண்ண போற மாதிரி சீன் போடாத, புரியுதா? சார் நான் யாரு சார் இதுல கருத்து சொல்றதுக்கு? சம்யுக்தா வேலைக்கு சேரணும்னா அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க ஒத்துக்கிட்டா நீங்க தாராளமா சேர்த்துக்குங்க. நான் சொல்லல இவன் இப்படிதான் ஏட்டி கூட்டியா பேசுவான்னு. ஸ்டாலின் சார் நான் சொல்றதே சார் கரெக்ட். எப்பா உன் ஃப்ரெண்டு தானப்பா, நீ சொல்லுப்பா. சார் என் ஃப்ரெண்டை வச்சு நீ அடிக்கலாம்னு பாப்பாங்க சார். தேவையில்லாம இதுல பிரச்சனை தான் சார் வரும். பரவாயில்லையே, எங்க திட்டெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க. சார் நீங்க ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி எவ்வளவு கெட்டது இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஸ்டாலின், நான் சொல்றேன், என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சார் அவங்க சேர மாட்டாங்க, அவ்வளவுதான். யோ, அவங்க கண்டிப்பா சேருவாங்க. உனக்கு எதிரா அவங்க நிப்பாங்க. நீ பண்ற எல்லாத்தையும் எழுத்து நின்னு உன் மண்டையில 2 குட்டு கூட்டி நீ ஹீரோ இல்ல ஜீரோன்னு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. ஐயா ஸ்டாலின் சார், தர்மத்தை அதர்மத்தால தானே ஏத்து நிக்க முடியாது. அதனால தர்மத்தை தர்மமே ஏத்து நிக்க போகுது. என்ன சார்? யோ, பிரமாதமா சொன்னையா. யோ யோ சும்மா இருங்க ஐயா. அத உங்கள்கிட்ட சொல்லுங்க. சார் சம்யுக்தா அங்க டீச்சரா சேர மாட்டாங்க சார். பாப்போமா? சதா இங்க டீச்சரா சேருவாங்க, பாப்போமா? வரேன் சார். ஐயோ, இந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ அப்பப்பா. தமிழே, சதா வரும்ல? வராது, ஆனா வரும்.
குருவி இவ்வளவு சீக்கிரம்? ஏய் நான் சீக்கிரம் வருது இருக்கட்டும், நீங்க எதுக்கு சீக்கிரம் வந்தீங்க? சும்மாதான் விளையாட்டு. அம்மா நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? அது ஒண்ணும் இல்லடா, ஸ்கூல்ல கீரி புள்ள ஒண்ணு உழவுனுக்குதான், அதை பிடிக்க சொல்லி அழகம் தொல்ல. இன்னும் சொல்லிருப்பாரு. ஏய் என்ன சொல்லடா, நிஜமான கீரி புள்ளக்கு தான், அதை புடிச்சுன்னு போய் வெளியே உண்ணும். எங்க போற? கோணி பையன் தடி எத்தனை வரதுக்கு தான். சரி சரி போ. வாங்கப்பா வெளியே போய் மாங்காய் தட்டு வந்துடலாம். போலாம்ப்பா. நான் கைப்பமே ஆச்சரியமா இருக்கு. வாட்டர் டேங்கே வர்றேன்னது. தாண்டா மாங்காய் பொண்ணு மாயம். ஏய் அங்க பாரு. பிக்குட போட்டு வாங்கலாமா? எப்படி? அந்த பேய் மேட்டர் போட்டு தாக்க வேண்டியதா? மறுபடியுமா? போட்டு பாப்போம். நம்பனா காமெடி, நம்பாட்டி சாவடின்னு போயிட்டே இருப்போம். குட் மார்னிங் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லையே. சார் நமக்கு கால் இருக்கான்னு பாக்குறாரு. என்னது? சார் நாங்க ஒண்ணும் பேய் பிசாசு இல்ல சார். இந்த ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு சொன்னதே நாங்க தான் சார். ஏய் உங்களை மாதிரியே இருக்கிற உருவத்துக்கிட்ட தான் போன வாட்டி பேசிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. சார் அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சார். எப்படி? ஒரு கட்டை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிங்க சார், பேய்னா அலறும். யாராவது நிஜமால ஆளா இருந்தா ரத்தம் வரும் சார். நீ என்ன மாத்தி சொல்ற? இல்ல சார், இந்த ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ள அதுதான் ரூலு. மனுஷன்னா வலிக்காது, பேய்னா வலிக்கும், அதானே? அதேதான் சார். சொல்லிட்டல, பாத்துக்கிறேன். சரி அந்த பேய வேற என்ன அடையாளம் வச்சு கண்டுபிடிக்கிறது? இப்போ டைம் என்ன சார்? 7. 8 மணி மேலதான் சார் ஸ்கூலுக்கு எல்லாரும் வருவாங்க. அது முன்னால யாராவது கண்ணுல தெரிஞ்சா அது பேய் தான் சார். சார் உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையே சார்? என்ன சார் இது கழுத்துல? இது மசூதியில மந்திரிச்சு கட்டின தாயத்து. சூப்பர் சார். சார் பயங்கரமான தெரிச்சல. ஆமா ஆமா சார், தனியா இருந்துப்பீங்கல்ல? எங்க வீடே சுடுகாட்டு பக்கம் தான். அப்படியா சார்? ஆமா, பிசாஸ் எல்லாம் பிஸ்கோத்து மேட்ரு. சார் அப்ப நாங்க வரோம் சார். ஏய் நில்லு நில்லு, ஸ்கூலுக்குள்ள யாரும் இல்லல்ல? யாருமே இல்ல சார். ஓகே. அர்ஜுன் வில்லு அரிச்சன சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. என்ன யாருமே இல்லைன்னாங்க? குருவியோட வண்டி நிக்குது. என்ன கைபாம இவ்ளோ ஈஸியா சார் நம்பிட்டாரு? ரேங்க் வந்துருதுனா மத்த இருந்தா கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அடப்பாவி. சார் என்னடா பண்றாரு? குருவி வண்டிய பார்த்து சார் டெரர் ஆவறாரு. இதுக்கு காமெடி விருந்துதான். இவன் நான் கட்டியும் கொஞ்சமா வரான். லா லா. என்ன சார்? ஒன்றும் இல்லை. என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிறீங்க? என்ன இது கையில? இது கட்டை, இது கோணி. எதுக்கு? கட்டியாலே ஆச்சு, கோணில கட்டி தூக்கின்னு போக வேண்டியதுதான். கோணி நீ வச்சுக்கோ, கட்டையை என்கிட்ட கொடு. ஓகே சார், வாங்க போவோம். நீ போ, நான் வரேன். பாவம்ல. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் குருவி. என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா தான் வந்தேன். டீ காஃபி எதுனா வாங்கி வருவா? பில்டப்லாம் பயங்கரமா இருக்கே, என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா தான். சும்மாலாம் இல்ல, என்னவோ இருக்கு. என்ன விஷயம்? இதெல்லாம் நியாயமா பார்த்தா சார் தான் பேசணும். அவர் பேச தயங்கின்னு என்ன அமுச்சு விட்டாரு. என்னன்னு சொல்லு. இல்ல மேடம், ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனை உங்களுக்கே தெரியும்ல. தெரியாதே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்க ஸ்கூல்ல 1000 பிரச்சனை இருக்கு குருவி, அதுல நீ எதை பத்தி சொல்ற? இல்ல இந்த அழகன் தமிழெல்லாம் சேர்ந்துன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சும்மா ஒரு டிராமாவை போடுறாங்க. நான் ஒன்னும் அவங்க சப்போர்ட் எல்லாம் கேட்கலையே. அவங்க எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்? இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்டாலின் சார கவுக்கலான்னு பாக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அட என்னங்க நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கிளி புலிக்கு சொல்ற மாதிரியா சொல்லணும்? நல்லவங்க நீங்க, நியாயமான விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க. நடுவுல பூந்து பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க குளிர் காயலான்னு பாக்குறாங்க. ஐயோ குருவி, இன்னும் 10 நாள்ல ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் பாட்டு கிளம்பி போறேன். அப்புறம் என்ன? இல்ல மேடம், உங்களை இங்கேயே டீச்சர் ஆக்கிடலான்னு. சும்மா பேசுறது தானே, வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம். இல்ல மேடம், முடிவே பண்ணிட்டாங்க. அவங்க யார் முடிவு பண்றதுக்கு? நான்ல முடிவு பண்ணணும். அதான் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு ஸ்டாலின் கேட்டு வர சொன்னானா? அப்படி இல்ல. இல்லையா? அப்படின்னும் இல்ல.
உங்க சார் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு போய் கேட்டு வா, அப்புறமா என் முடிவை சொல்றேன். சார் தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அவனோட கருத்து என்னன்னு கேளு, இல்ல நீ சொல்லு. நான் என்ன பண்ணா அவனுக்கு சரியா இருக்கும்னு. இல்ல மேடம், நீங்க சேர வேணாம் மேடம். அப்படியா? இது சாரோட முடிவு தான். புரியலையே. நேத்து சார் கிட்ட எச்சமெல்லாம் உங்களை ஸ்கூல்ல சேர சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சாரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னே சொல்லிட்டானா? ஆமா மேடம். ஏன்? அந்த அழகம் போட்ட திட்டத்தை உடைக்கிறதுக்கு தான். அதுக்கே என்ன சேரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல மேடம், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் இல்ல மேடம். சரி, அவன் யாரு? உங்க ஃப்ரெண்டு தான். அவனை ரிசைன் பண்ண சொல்றேன், பண்ணுவானா? என்ன மேடம் திடீர்னு இப்படி பேசுறீங்க? நீங்க யாரு ஏன் வாழ்க்கை முடிவு பண்றதுக்கு? இல்ல மேடம், இந்த முடிவை தான் நீங்க எடுப்பீங்கன்னு நினைச்சு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ நான் என்னங்க செய்யணும்? போய் சொல்லு ஸ்டாலின் கிட்ட நான் இந்த வேலையில சேர்றேன்னு. மேடம், அவரு உங்களை நம்பி சவால்லாம் விட்டாரு மேடம். என்ன கேட்காம சவால் வவால்ல அவனை யார் விட சொன்னது? மேடம் மேடம் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க மேடம். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இங்க சேர்ற எண்ணமே கிடையாது. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க யாரடா நான் சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு தோணுது. கண்டிப்பா நான் சேர போறேன், போதுமா? அப்போ சாரு கிட்ட இதையே சொல்லு. ஆர்டர் போடக்கூடாதா, போட்டா அவங்களுக்கு பிடிக்காதான்னு போய் சொல்லு போ. வர மேடம். வேலையை செய்யறத அவங்களோட பாலிடிக்ஸ பாக்குறதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்யுக்தா, சார் என்ன இவ்வளவு லேட்டா கிளம்புறீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நான் வேணா உங்களை டிராப் பண்றதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல சார், பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் உங்க கூட பேசலாமா? எஸ் சார், பேசுங்க. ஒண்ணு இல்ல, பிரச்சனை என்னன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விருமாண்டியோட வெர்ஷனை கேட்டுட்டேன். இப்போ கொத்தாள தேவனோட வெர்ஷன் என்னன்னு கேப்போம். பழைய கதை எதையும் சொல்ல வரல. நோ ஃபிளாஷ்பேக், ஒன்லி ஃபிளாஷ் ஃபார்வர்ட். உங்க ஃப்ரெண்ட் ஸ்டாலின் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாரு எனக்கு தெரியும். சார், அவர் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க முதல்ல என்ன சொல்ல வந்தீங்கன்றத சொல்லுங்க. சதா, நீங்க ஒரு அழகான திறமசாலி. புதுசா இருக்கு இந்த டேர்ம். சரி, நீங்க ஒரு திறமையான அழகி. இதுக்கு அதுவே பெட்டர். நீங்க இந்த குறுகிய நாள்ல எங்க பள்ளிக்கூட மாணவ மாணவிகளோட மனசுல இடம் பிடிச்சீங்க சதா. சார், கொஞ்ச நாள்ல நல்ல பேர் வாங்குறது ஈஸி, அதையே தொடர்ந்து வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்க. உங்க திறமை, அர்ப்பணிப்பு, உழைப்பு இந்த மூணையும் பார்த்து நாங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறோம் சதா. அதனால உங்க சேவை எங்க பள்ளிக்கு எப்பவுமே தேவை சதா. புரியல. சதா, இந்த பள்ளிக்கூடத்துல பெர்மனன்ட் பிடி டீச்சரா நீங்க வேலைக்கு சேரணும். சேர்ந்து எங்க பள்ளி மாணவர்களை ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நான் அப்படி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. நிச்சயமா இல்ல சார், நான் அதுக்காக சிரிக்கல, உங்க பேச்சு திறமையை நினைச்சு சிரிச்சேன். வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும், அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நான் சேர மாட்டேன்னு சொன்னா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படி ஒரு நம்பிக்கை? உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு சதா. எப்படி சொல்றீங்க? யாருமே சொல்லாம பள்ளிக்கூடத்துக்கு முத ஆளா வர்றீங்க, கடைசி ஆளா போறீங்க. உங்க கண்ணுல ஒரு லட்சிய வெறி தெரியுது சதா. அது காரணம் இல்ல சார். அப்புறம் உங்களுக்கு ஸ்டாலினா மட்டும் தட்டணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும். சதா, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கீங்க. இல்ல சார், உண்மை அதுதான். உங்களால ஸ்டாலினை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கிட்ட நேர்மை இருக்கு, அவங்க கிட்ட பசங்க சப்போர்ட் இருக்கு சார். கண்டிப்பா பசங்களுக்கு பிடிச்ச அதே சமயத்துல ஸ்டாலின் மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கிற, ஆனா ஸ்டாலின் சொல்றத கேட்காத ஆள் நான் இல்லையா? ரொம்ப சரி, ரொம்ப சரி. என்ன வச்சு என் நண்பனை பழி வாங்க பாக்குறீங்க? ஐயோ, அதெல்லாம் பெரிய வார்த்தை சதா. நாம எதுக்கு ஸ்டாலினை பத்தி எல்லாம் பேசணும்? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். இந்த ஸ்கூலுக்கு நீங்க வேணும் சதா. ஸ்டாலினோட கையெடுத்து அவனோட கண்ணை குத்தலான்னு பாக்குறீங்க? யார் கண்ணி யார் குத்த வேணாம், வேலையை மட்டும் பாருங்க, அது போதும். மத்ததெல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். சரி, உங்களை வேலைக்கு சேர சொன்ன நோக்கம் தப்புனே வச்சுக்கோங்க. உங்களை வேலைக்கு சேர வேணாம்னு சொல்ற உங்க நண்பரோட நோக்கம் என்ன? ஏன் உங்களை சேர வேணாம்னு சொல்லணும்? தேவையில்லாம எங்களுக்குள்ள பிரச்சனை வேணான்னு. பாத்தீங்களா, அப்பவும் பாருங்க, பிரச்சனை எங்களுக்கு அவனுக்கும் இல்ல, உங்களுக்கு அவனுக்கு தான். அப்படி இல்ல சார். சதா, உங்க 2 பேருக்கு இடையில சண்டை வரும், அதனால நான் சேர மாட்டேன்னு சொன்னா அதுக்கு யாரு காரணம் சதா? எங்க 2 பேருக்குள்ள நீங்க சண்டை மூட்டி விடலாம் இல்லையா? நாமெல்லாம் என்ன எல்கேஜி பாப்பாவா சண்டை மூட்டி விட? நல்லா யோசிங்க சதா, நாங்க தயாரா இருக்கோம். உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை சேர வேணான்னு சொல்றாரு. அது நீங்க இருந்தா இந்த பசங்களுக்கு நல்லது நடக்குன்னு தெரிஞ்சும் அவர் ஏன் வேணாம்னு சொல்லணும்? அவருக்கு பொறாம, அவருக்கு வர்ற பேரு உங்களுக்கு போகுன்ற பொறாம.
அவரை விட நீங்க நல்ல டீச்சர்னு பேர் வாங்குவீங்கன்ற பொறாம சதா. சார் அவர் மட்டும் எங்களை ஏத்து வேலை செய்வாரு, நீங்க செய்ய முடியாதா இல்ல கூடாதா? இது என்ன நியாயம் சதா? அதை விடுங்க. அவர் யாரு நீங்க சேரலாம் சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? உங்க முடிவை நீங்க தானே எடுக்கணும் சதா. அது தப்புதான். இங்க பாருங்க, சில்லியா காரணம் எதுவும் யோசிக்காம மாணவர்களுக்கு நல்லது பண்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க சதா. நான் வேணா யோசிச்சு இப்பவே சொல்லுங்க சதா. ஓகே சார், நான் ஜாயின் பண்றேன். சதா ஆமா சார், நான் ஜாயின் பண்றேன். ஆனா உங்களுக்குலாம் நான் நிறைய டார்ச்சர் கொடுப்பேன். அதுல ஒரு பிரச்சனை இல்ல, முதல்ல கை கொடுங்க சதா. வெல்கம் டு மகாத்மா காந்தி ஹை ஸ்கூல். உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம் சதா. தேங்க்யூ. பை சார். பை.